பரிசுத்த மனுஷர்கள் எப்படி பேசல? சுயமா பேசல, சொந்த யோசனைகளை பேசல. அவங்க எப்படி பேசுறாங்க? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் பேசுறாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய வாயில நான் என்ன செய்வேன்? வார்த்தைகளை போடுவேன். நீ என்ன செய்ய? அவனுக்கு அந்த வார்த்தைகளை கொடு, ஆர்வனுக்கு கொடுன்ற. தேவனுடைய மாதிரியே அதுதான். நான் உனக்கு உணர்த்துவேன். அப்ப மோசையும் ஆரோனும் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னாங்களே. ஆரோன் என்ன எதிர்காலத்தை பத்தி சொன்னாரு? மோசே பேசினது எல்லாமே எதிர்காலத்தை பத்தி பேசினாரா அல்லது பிரமாணத்தை கொடுத்தாரா? பிரமாணம். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு என்ன போதிப்பாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை அவங்க என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. அதான் என்ன? தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை. தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலத்தை பத்தி சொல்றாருன்னா, பரிசுத்த மனுஷர்களை கொண்டு சொல்றாருன்னா அது துல்லியமா நிறைவேறும். யோசுவா